நாலாபுறமும் நீர் ஓடுவதற்கும் வீட்டிலுள்ள முக்கிய ஆவணங்களை எடுப்பதற்கும் கூட அவகாசம் இல்லாத தருணம். அந்த பரபரப்பு நேரத்தையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பையும் சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நந்தம்பாக்கம் ஐடிபிஎல் காலனியில் சுமார் 400 வீடுகள் உள்ளன. நவம்பர் முதல் வாரத்திலிருந்து பெய்த தொடர் மழையால் அப்பகுதி முழுவதும் நீரால் சூழப்பட்டது. இதன் காரணமாக பலர் வீட்டை காலி செய்துவிட்டு வெளியேறினர். இந்நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி எதிர்பாரா விதமாக கொட்டி தீர்த்த மிக கனமழையால் ஐடிபிஎல் காலனியை பெரும் வெள்ளம் சூழ்ந்தது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத மக்கள் உடைமைகளை அப்படியே விட்டுவிட்டு கட்டியிருந்த துணியுடன் வெளியேறியதாக தெரிவித்தனர். இவ்வளோ சிறுக சேர்த்து ஒன்று வாங்கி ஒட்டு மொத்தமாக அடித்து ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே ஒன்று என்ன இருக்குன்னா அடுப்பு மட்டும்தான் இருக்குது. பீரோவில் ஃபுல்லாக எல்லாம் பசங்க சர்டிஃபிகேட்டு எல்லாம் கூழாக போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி காய வச்சுருக்கோம். ஏன்னா அதுங்க அண்ணா யூனிவர்சிட்டி அவள் பெரிய பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சின்ன பிஎஸ்சி மேத்ஸில் வேலை பார்க்குறான். 15 டேஸாக வேலைக்கே போகலை. இதே வேளையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் அங்கிருந்த வீடுகளின் தரைத்தளம் முழுமையாக மூழ்கின. செய்வதறியாது மேல் மாடியில் திகைப்புடன் நின்ற தங்களை மீட்புக் குழுவினர் படகு மூலம் மீட்டது இன்னும் நினைவிலிருந்து அகலவில்லை என பதற்றத்துடன் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். தண்ணி வந்தோடனே திருப்பி நாங்கள் 2வது மொட்டை மாடி போய் ஏறிக்கினாலும் பசங்களாம் இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இங்கே காலையிலேருந்து போட்டை வரல. நைட்டு காலையில் தான் வந்து தண்ணி வெட்டும் போது தான் அப்புறம் போட்டில் வந்து காப்பாற்றினாங்க. வெள்ளத்தில் சிக்கி மாற்றுத்திறனாளி பெண், சகோதரர் மற்றும் அவரது தாய் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை மேலும் அதிகப்படுத்தியது. ஒரு பையன், அம்மா, பொண்ணு வந்து ஹேண்டிகேப். ஸோ அவங்கள தூக்கிட்டும் போக முடியல, எதுவும் பண்ண முடியல. அவங்கள விட்டுட்டு போக முடியாமல் இவங்களும் இருந்திருக்காங்க கூடவே. அவங்க படுக்க தான் வச்சுருந்துருக்காங்க. அவங்களால உட்கார கூட முடியல போல இருக்க. அவங்க தண்ணி வர அவங்க டெட் ஆகிட்டாங்க. இவங்களாலையும் வெளில வர முடியல. பொண்ணை விட்டுட்டு வர முடியாமல் இவங்களும் இருந்தால் அப்படியே இதாகிடுச்சு. பல ஆண்டுகள் பாடுபட்டு சேர்த்த அனைத்தையும் வெள்ளத்தில் இழந்துவிட்டோம் என்கின்றனர் இந்த மக்கள். மீண்டும் முதலிலிருந்து துவங்க வேண்டும் என்பதை நினைக்கும் போது விரக்தியின் உச்சிக்கே செல்ல நேருவதாக கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர் ஐடிபிஎல் காலனி மக்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர் கோகுல்.